ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் எனது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும், அழகாகவும், சூப்பராகவும், ஜாலியாகவும் கொண்டாடிட்டு இருக்கேன். இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு என்னோட பிறந்தநாள். என்னோட பிறந்தநாளுக்காக உங்க எல்லாருக்கும் சாக்லேட் குடுக்குறேன். வாங்கிட்டு எனக்கு பிளஸ் பண்ணுங்க. இன்னைக்கு அதனால ரீடிங்கும் சூப்பரா இருக்க போதுங்க. ஒரு சாக்லேட் மழையான ரீடிங் தான் 3 ரீடிங். நெறைய பேர் வந்து என்னோட வீடியோ பார்க்கறதுனால ரெசனேட் ஆகணுங்கிறதுக்காக 3 சாக்லேட் ரீடிங் பண்ண போறோம். ஒண்ணு வந்து சாண்டல், இன்னொன்னு வந்து எல்லோ, இன்னொன்னு வந்து ஆரஞ்சு. எந்த கலர் சாக்லேட் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுதோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது சூஸ் பண்ணணும்னு தோணுதோ இன்ட்யூஷன் மூலமாக சூஸ் பண்ணுங்கள். அப்படி எனக்கு சூஸ் பண்ண தெரியல, எல்லா சாக்லேட் கலரும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரேண்டமாக என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து தேவைப்படுற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கலாங்க, கைடன்ஸாக வரலாம். நான் உங்கள் அன்பு தோழி, யுனிவர்சல் டிவைன் டேரட் கார்ட் ரீடர், ஹீலர், மெடிடேட்டர் அண்ட் மோட்டிவேட்டரும் கூடங்க. ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க ஒரே ஏஜும் கிடையாது, ஒரே எனர்ஜியும் கிடையாது, அவங்கவுங்க சந்திச்சிட்ருக்க பிரச்சனையும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஸோ இது ரெசனேட் ஆச்சுன்னா அது உங்களுக்கு கடவுள் கைடன்ஸாக கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வேறு யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு விஷயந்தாங்க. ஃப்ரீயாக விடுங்க. இன்றைக்கி வந்து நான் எப்பயுமே வந்து என்னோடய பர்த்டேயை வந்து முன்னெல்லாம் வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டேங்க. அம்மா என்னத்தை பெருசாக பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கோ இல்லை என்னோடய குழந்தைங்களுக்கோ உண்டான பர்த்டேயோ மேரேஜ் டேட்டோ இந்த மாதிரி இருந்தால் செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ன ஒரு பொருட்டாகவே நான் வந்து மதிக்கிறதே இல்லைங்க, மதித்ததே இல்லைங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கு அப்புறம், இந்த ட்வின் ஃப்ளேம் அவேக்கனிங்க்கு அப்புறம் என்னென்னா நேசிக்க ஆரம்பித்தேன், என்னென்னா ஜாலியாக வச்சுக்க ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஒரு சைல்டு இருக்குல்லங்க, இன்னர் சைல்டு, அதை வந்து நான் எப்பயுமே சந்தோஷமாக பார்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி இப்போ வந்து சாண்டல் சாக்லேட் சூஸ் பண்ணவங்களுக்கு உண்டான கார்ட்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். நீங்களும் அப்படிதாங்க, மற்றவங்களுக்காக ஓவர் கிவிங்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான லைஃப் அதை வாழ்கிறதுக்காக தான் மேலேருந்து கீழே வந்திருக்கீங்க. நிறைய கர்மா பீரியடுக்காக சுற்றி உள்ளவங்கக்கிட்ட இருந்து லெசன்ஸும் வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் சந்தோஷமான சில தருணங்களும் நமக்கு நடக்குது. இருந்தாலும் நீங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஒரு இன்னர் சைல்டு இருக்குது, அதை லவ் கொடுங்க, நிறைய நேசிங்க. அப்போ தான் வெளியில் நடக்கிற எந்த விஷயங்களும் உங்களை வந்து பாதிக்காதுங்க. கடவுள்கிட்ட வச்சுட்டு இன்றைக்கி சாண்டல் கார்டுக்கு உண்டான டேரோ ரீடிங் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த 365 நாளில் என்னோடய பர்த்டே தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிங்க. முன்னெல்லாம் யார் யார் பர்த்டே, வெட்டிங் டே இந்த மாதிரிலாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என்னோடய பிறந்தநாள் தான் முதல்ல. இதுதான் என்னோடய சந்தோஷமான நாள். நான் வீட்டிலலாம் சொல்லிட்டேன், இன்றைக்கி என்னோடய ஜாலியான டே. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கோயிலுக்கு போவேன், பூஜை பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன விஷயம் குட்டி குட்டி ஆசையெல்லாம் அதை வந்து நிறைவேற்றிக்குவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சமையல் கட்டுக்கு இழுத்து போட்டு மூடிடுவேன். இன்றைக்கி 3 வேளையும் சமைக்க மாட்டேன்னு சொன்னேங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மனசு கேட்கல. எல்லாம் வீட்டு ஃபுட்டு சாப்பிட்டு பழக்கப்படுத்தினதுனால காலையில் சூப்பராக வந்து டிஷ்ஷஸ் சமைச்சு சாப்பிட்டாச்சுங்க. மத்தியானம் வந்து சிம்பிளாக பண்ணிவிட்டு நைட்டு வந்து டின்னர் வெளியே போகலான்ட்டாங்க. இதுக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உங்களுடைய ஸ்பெஷல் டேயை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடணும். இன்றைக்கி வந்து சாண்டல் கார்ட் செலக்ட் பண்ணவங்களுக்கு உண்டான எந்த மாதத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நீங்கள் நடக்கணும்னு நினச்ச விஷயம் நடக்குங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டோங்க. அடுத்தது நம்பர் கார்ட் கைடன்ஸ்லேருந்து சூப்பரான பவர்ஃபுல்லான கைடன்ஸும் நம்ம ஏஞ்சல் கொடுக்க போகிறாங்க. அதுலேருந்து ஒரு 2 கார்ட் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். பிறந்த நாள் அப்படிங்கிறதுங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளுங்க எல்லாருக்குமே. நம்ம அப்பா கிட்டேருந்து அங்கேருந்து வந்து இங்கே இந்த உலகத்தை 3D அப்பா அம்மா கிட்ட நம்ம குழந்தைங்களா பிறக்கிறோம். அதனால் இந்த டேட் வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக கொண்டாடணுங்க. மற்றவங்க நம்ம பிறந்தநாளை கொண்டாடணும், அவங்க இது பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்களே உங்கள் பிறந்தநாளை ஜாலியாக கொண்டாடிக்கோங்க. மனசுக்குள்ளே ஹாப்பியாக நினச்சிக்கோங்க. ஒரு குட்டி விஷயம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதா அப்படின்னு நினச்சிங்களா, அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிங்க. நான் அப்படிதாங்க, என்னோடய விஷயஸ்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குங்க. அதை வந்து கடவுள் டக்குன்னு நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. பெரிய விஷயமும் எனக்கு வந்து லைஃப்பில் கண்டிப்பாக நடக்குதுங்க. இந்த ஃபஸ்ட்டு சாண்டல் சாக்லேட் சூஸ் பண்ணவங்க லைஃப் வந்து நிறைய ஏதோ ஒரு விஷயம் வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபினான்ஷியலுக்காக நிறைய வந்து டெவலப் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறீங்க. நிறைய வந்து புதிய ஐடியாஸ்லாம் போடுறீங்க. உங்களுடைய ஆம்பிஷன், உங்கள் கோலே வந்து விடாமுயற்சியாக இந்த ஒரு வளர்ச்சிக்காக நீங்கள் போடுறீங்க. நீங்கள் வந்து செய்கிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க. பட் உங்களை சுற்றி உள்ளவங்க நிறைய டைவர்ட் பண்ணுறாங்க. அதை பண்ணு, இதை பண்ணாத, இதை பண்ணனால தான் அப்படி ஆச்சுன்னு. பட் வந்து நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு போடுறீங்க. நிறைய விஷயங்கள் சேலஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வந்துட்டுருக்குங்க. பட் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுங்க. யாரோட எந்த ஒரு தாக்குதலும் உங்கள்கிட்ட வராத மாதிரி நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா வந்து கண்ட்ரோல் பவர் இருக்கணுங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கக்கூடாது. உங்களுக்கான ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். யாரும் உங்களை அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது உங்களுக்கான ஒரு பவர் வந்துங்க, உங்களுக்கு அமைதியாக இருக்கிற இடத்துல அமைதியாக இருப்பீங்க. யாரை எப்படி தட்டி கொடுக்கணுங்கிற எல்லா விஷயமும் தெரியும். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. நிறைய கரேஜான ஒரு பேஷனான ஒரு பர்சன் தாங்க நீங்கள். உங்களுக்கு நிறைய வந்து விஷயங்கள் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் கிடச்சிருக்கும். இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்குங்க. ஃபோக்கஸ் இருக்க ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சன் தான் நீங்கள். கருணையாக உள்ளம் கொண்டவர் நீங்கள். அடுத்தது வந்து ஏதோ ஒரு விஷயம் குறித்து உங்களுக்கு வந்து நியாயம் கேட்குறீங்க. யாரோ ரொம்ப நம்பி நீங்கள் யாரையுமே டக்குன்னு உங்ககிட்ட வந்து நம்பி உங்களோட சேர்த்துக்க மாட்டீங்க. அப்படி நம்பி சேர்த்தவங்க உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா, எனக்கு ஏன் நீ இப்படி பண்ண, எனக்கு பதில் சொல்லு. எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு அன்பயஸ்டு ஜட்ஜ்மெண்ட்டு தாங்க. தப்புன்னா தப்பு தான், அது யாராக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் பவுண்ட்ரிஸ். ஒரு இண்டிபெண்ட்டான பர்சனுங்க. யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. டைரெக்டாக கம்யூனிகேஷன், இது தப்பு, இது ரைட்டு, இது நீ ஏன் இப்படி பண்ண, இதுக்கு உண்டான விளக்கம் கொடு. கிளியர் மைண்டடான பர்சன் கூட நீங்கள். அப்படிப்பட்ட மனிதர் தான் நீங்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய செலிப்ரேஷன் இருக்குங்க. பணம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க. எனக்கு கோல் அச்சீவ் பண்ணணும், எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வேறு இடத்துல கிடைக்கணும், எனக்கு வந்து ஹைக் ஆகணும் என்னோடய சேலரி அப்படின்னாலும் ஓகே, அதுவும் நடக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து, உங்களுடைய ஃபேமிலி மெம்பரோட சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய தருணமும் வந்து உங்களுக்கு நிறைய வருதுங்க. ஏதோ ஒரு என்ஜாய்மெண்ட், ஆனால் சேர்ந்து பண்ண போகிறீங்க. ஜாலியாக இருக்க போதுங்க உங்கள் லைஃபு. ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்கலாம், அது ஏதோ ஒரு பார்ட்டி மூலமாக இருக்கலாம். ஒரு கம்யூனிட்டியாக ஒரு ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்பில் கொண்டு வர போகிறீங்க. அடுத்தது வந்து டீ லீஃப் கார்டில் பார்க்க போகிற விஷயம் வந்து, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் படுற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம், நீங்கள் முன்னேற்றத்துக்கு உண்டான எல்லா காரணமும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறீங்க. அது அப்படி கிடையாதுங்க. பீகாக் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பெருமைப்படக்கூடாது இல்லையா? அதை படைச்சது கடவுள். நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துக்கு காரணமும், அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு காரணம் கடவுள். மேலேருந்து கைடன்ஸ் பண்ணி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி சரியான பாதை காட்டுறாங்க. அதனால் கர்வம் கொள்ளக்கூடாது. சரண்டர் மோடுக்கு வாங்க. எல்லா வேலிடான கிரிட்டிசிசம் உங்களை சுற்றி யாராவது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுங்கள். எல்லா விஷயமும் நான் வந்து கேட்க மாட்டேன், வைக்க மாட்டாங்காதீங்க. சில நேரம் வந்து கைடன்ஸ் வந்து கடவுள் வந்து சில பேர் மூலமாக கொடுக்கலாம். அது வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் நம்மளுக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதான்னு வந்து ஆராய்ச்சி பண்ணி வேலிடாக இருந்ததுன்னா அந்த கிரிட்டிசிசத்தை அப்ளை பண்ணுங்கள் உங்கள் லைஃபுக்கு. யாரோ ஒரு உங்கள் பவர்ஃபுல்லான ஃப்ரெண்டுங்க, நம்பிக்கையான ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயங்க, ஏதோ ஒரு தவறுதலாக நீங்கள் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா, அந்த விஷயத்துலேருந்து உங்களை அழகாக ப்ரொடெக்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு உங்களை காப்பாற்ற போகிறாங்க. அது யாருன்னு தெரிலங்க. நிச்சயமாக ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்கக்கிட்டேருந்து உங்கள்கிட்ட வருது. உங்களை நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுங்க, ஒரு டிஃபெண்ட் கொடுங்க, ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுங்க. ஏன்னா நிறையா வந்து கண் திருஷ்டி வந்து உங்கள் மேலே இருக்குது. அது வந்து போக்கணும் அப்படின்னா நிறையா வந்து அந்த ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இந்த மாதிரி போய் பீச்சில் போய் குளிக்கும்போது, உப்பு தண்ணியில் குளிக்கும்போது அந்த கண் திருஷ்டி நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் போகுங்க. உங்கள் ஆறா வந்து கிளென்ஸ் ஆகும். அப்படி முடியல அப்படின்னா கல்லுப்பை போட்டு தினமும் வந்து குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிங்க. அப்படியும் முடியலையா, நீங்கள் படுக்கிற இடத்துல, ஹாலில், எல்லா இடத்துலையுமே ஒரு டிஷ்யூ பேப்பரில் உப்பு வச்சு அதை வாரம் மாற்றி கிளென்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து ரீகன்சிலேஷன் கண்டிப்பாக இருக்குங்க. பிரிந்தவர்கள் சேருவீங்க, பிரிந்திருக்கிற தம்பதியினர் சேருவீங்க, பிரிந்திருக்கிற லவ்வர்ஸும் சேருவீங்க. ரீகன்சிலேஷன் கண்டிப்பாக இருக்கிறது. எப்படா இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு நினச்சிங்க, சேருவாங்களா மாட்டாங்களான்னு ரொம்ப ஆசிலேஷன் மைண்டில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இருவரும் இணைந்து நல்லிணக்கமாக சேரக்கூடிய அந்த அழகான பொக்கிஷமான தருணம் அருகாமையில் தாங்க இருக்குது. அடுத்த கார்டு கண்டிப்பாக மேரேஜ் இருக்குங்க. கல்யாண வாழ்க்கையாகவும் இருக்கலாம், அரேஞ்ச் மேரேஜாகவும் இருக்கலாம். பிஸ்னஸில் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க, அப்லிஃப்ட்மெண்ட் வேணும், அந்த விஷயத்து குறித்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதுவும் அழகாக பூத்துக்குழுங்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க. அடுத்தது வந்து குழந்தை வேணும்னு கேட்குறீங்களா? எனக்கு குழந்தையே இல்லை, ரொம்ப நாளாக ஆச்சு அப்படின்னிங்கன்னா அதுக்கும் சான்ஸ் நிறையாவே இருக்குங்க. ரொம்ப காலமாக நீங்கள் காத்துட்ருக்கீங்க குழந்தைக்காக அப்படின்னா நிச்சயமாக அதுக்கும் நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் சூப்பராக செம்மையாக உங்கள் பாதையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது நீங்கள் நினச்ச விஷயம் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே, கம்மிங் ஆகஸ்ட் 2026க்குள்ளே சூப்பராக ஃபினிஷ் ஆக போதுங்க. ரொம்ப குறித்து ரொம்ப நீங்கள் வந்து கவலை பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. அந்த டிவைன் டைமில் கரெக்டாக கடவுள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பொருளாக இருந்தாலும் சரி, நபராக இருந்தாலும் சரி, நடக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி, அழகாக ஸ்கெட்ச் போட்டு உங்களுக்கான வாழ்க்கை அழகாக அமைத்து கொடுப்பார் நம்மளோட கடவுள்.
6363ங்க. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. எப்பயுமே விடாமுயற்சியோட, ட்ரஸ்ட்டோட நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த்தோட எல்லா விஷயம் பண்ணுங்க. பரவாயில்லங்க, எந்த மேட்டரும் இல்ல. என்னன்னா, எவ்வளோ விஷயம் டஃப்பா கூட இருக்கட்டுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட நம்பிக்கை மட்டும் எப்பயுமே விடாமுயற்சியா அத மட்டும் கைப்பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய ஏஞ்சல்ஸ் வந்து உங்கள கைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க சேலஞ்சஸ் எவ்வளோ பெரிய சேலஞ்சஸா இருந்தாலும், அதுக்கு வந்து வழித்துணையா அவங்க வழிகாட்டியா இருக்காங்க. அத கடந்து போறதுக்கு. உங்களுடைய பிரைட்டர் டேஸ் பிரகாசமான நாள் வந்து இன்னும் கொஞ்சம் அருகாமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் வந்து நீங்க தினமும் வந்து தேங்க் பண்ணி கடவுள்கிட்ட எழுதுங்க நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி. இந்த சேலஞ்சஸ்க்கு நடுவுலயும் அது வந்து உங்க மைண்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டிய கொண்டு வருங்க. அது ஒரு சின்ன டிப்புங்க. இத மைண்ட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அமைதியா, பொறுமையா இருங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இருங்க. அவேர்னஸோட இருங்க. செய்ய வேண்டிய விஷயங்கள மைண்ட்ஃபுல்னஸா, ஃபோக்கஸா டெய்லி நீங்க எஃபோர்ட் போடுங்க. இன்னைக்கு நீங்க போடுற எஃபோர்ட் தான் அது வந்து நாளைக்கு பிரகாசமா உங்க ஃபியூச்சரை மாத்தி கொண்டு வருங்க. நீங்க என்ன விஷயம் பண்றீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. இன்னைக்கு பண்ற விஷயத்த அது வந்து எப்படி நடக்குது, நாளைக்கு நடக்குமா நடக்காதா, அதை பற்றிலாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். இந்த டெய்லி எஃபர்ட் தான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன், நாளைக்கு உண்டான சக்ஸஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷனுங்க. இந்த பாதைகள்லாம் நீங்கள் சரி பண்ணி பாருங்கள். ஒரு டாஸ்க் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கோலை நோக்கி போகிறதுக்கு உண்டான விஷயம் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. இன்றைக்கே யார் வர போகிறாங்க, உங்களுக்கு வரம் தர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தாராமா வந்திருக்காங்க. பிஸ்னஸ்ஸு, சக்ஸஸ்ஸு, லவ் லைஃபு எல்லாமே வந்துருச்சுங்க. இந்த எனர்ஜியை பிக் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் வேணும்னா பிஸ்னஸ்னு போடுங்க, சக்ஸஸ் வேணும்னா சக்ஸஸ்னு போடுங்க, மேரேஜ் வேணும்னா மேரேஜ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணி போடுங்க. இந்த சாண்டல் சாக்லேட் சூஸ் பண்ணவங்களுக்கு ரீடிங் பயங்கரமாக சூப்பராக ஒத்து போகுதுங்க. இந்த எனர்ஜி பிக் பண்ணுறதுக்கு பைல்வான் அப்படின்னு கூட கமெண்ட்டில் டைப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது எல்லோ கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு உண்டான கார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேரோ கார்டை வந்து எடுத்தாச்சுங்க. டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து டீலீஃப் கார்டு தாங்க. அதை பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஏஞ்சல் நம்பர் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் தாராமா கைடன்ஸு. இப்போ வந்து நிறையா விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ரீடிங் பொறுத்த வரைக்கும் ஒத்து போகுங்க. ஏன்னா 3 செட் ஆஃப் ரீடிங் பண்ணுறோம் இல்லையா, அதனால் எது சூஸ் பண்ணிங்களோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் ரேண்டமாக பாருங்கள். டீலீஃப் கார்ட்ஸும் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நீங்கள் நினச்ச விஷயம் எந்த மாதத்தில் நடக்கும், இது வரைக்கும் பொறுமையாக காத்துட்ருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸும் கடவுள் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சல் நம்பர் கார்ட்ஸு கைடன்ஸு, அதுக்கப்புறம் 1 பை 1 நம்ம பார்க்க வேண்டியதாங்க பாக்கி. இந்த ரீடிங் வந்து நான் என்னோடய பர்த்டே கிஃப்டாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இன்றைக்கி என்னோடய பிஸி ஷெட்யூலுங்க, நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில செட் ஆஃப் பிளான்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே போகணும், இங்கே பார்க்கணும், அவங்கக்கிட்ட போகணும், இவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கணும், இவங்களுக்கு வந்து இவங்களோட செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியாமல் நிறைய செலிப்ரேஷன்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு உண்டான ரீடிங் இன்றைக்கி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த ஒரு பிஸி ஷெட்யூல்லையும் உங்களுக்கான ஒரு சில டைமிங் கொடுத்துருக்கேன். இந்த ரீடிங்கை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கடவுள் கொடுக்குற கைடன்ஸ் ஏதாச்சும் கண்டிப்பாக இதில் இருக்கும். ஓகே, என்ன கார்டு வரப்போகுது டேரோ ரீடிங்கில் அப்படின்னு பார்த்தா, நிறைய ஹார்ட் பிரேக் தாங்க இருக்குது. என்னன்னு தெரில, நிறைய வலி, பெயினு, நம்பினவங்க ஏமாற்றிருக்காங்க, சஃபரிங்கில் இருக்கீங்க, இப்போ ரொம்ப சோகத்தில் இருக்கீங்க, இமோஷ்னலாக ரொம்ப வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்குங்க. ஒரு நிறைய காயப்படுறீங்க. இவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு கூட நினைக்கல. நிறைய பேருக்கு டைவர்ஸ் நடந்திருக்கலாம், நிறையா வந்து பிஸ்னஸ் விஷயத்தில் லாஸ் ஆகிருக்கலாம், டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இப்போ ஒரே இதயத்தை எத்தனை கத்தி போட்டு குத்திருப்பாங்க, அந்த அளவுக்கு பெயினுங்க. அந்த நினச்சி 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 உங்களுக்கு வந்து வாழ்க்கையே வந்து ரொம்ப கவலையாக சப்கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் கொண்டு போட்டீங்க. எப்போ பார்த்தாலும் அதே நினைக்கிறீங்க, என்ன பண்ணுறது, இதை மாற்றி வெளியில் வரணுங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் கூட இல்லைங்க. அதிலே தான் இருக்கீங்க. நீங்கள் விட்டு போகிறீங்க. எனக்கு வந்து கடவுள் எத்தனை கிஃப்ட் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து இதில் வந்து ஒரு ஏமாற்றம் வந்துருச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு போகிறீங்கங்க. நீங்கள் இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொலைச்சிட்டு போகிறீங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுறீங்க, நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வந்து அழகான ஒரு விஷயம் வருதுங்க. ஒரு இவ்வளோ ஏமாற்றம் இருந்தாலும் ஒரு வெற்றி மாலையாக ஒரு கல்யாண மாலை கூட வரலாம். பிஸ்னஸில் லாஸாக இருந்தால் கூட. இது என்னமோ நேற்று கார்டு பார்த்து அந்த ரொமான்டிக் லவ் கார்டு வந்து அதே ரெசோனேட் ஆகிற மாதிரி இருக்குது. நேற்று பார்த்தவங்க எல்லாரும் இந்த ஒரு சாக்லேட் ரீடிங் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து உங்கள் எனிமீஸ்லாம் உங்களுக்கு எதிராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜாகிரதையாக இருங்க. எந்த விஷயத்தையும் ஓப்பனாக வந்து உடச்சி போட்டுறாதீங்க. கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ரெட்டை முகம் கொண்ட ஒரு மனிதருங்க. உங்களுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க, பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க. யாரோ உங்களுக்கு வந்து பின்னாடியே வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களை வந்து தாக்குறதுக்கு. ஜாகிரதையாக இருங்க. அது வந்து உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச நபராக கூட இருக்கலாம்.
முன்னாடி பேசி பின்னாடி ஒன்று பண்ணுறாங்க. நிறைய டிசப்பாயின்மெண்ட்டுங்க. அது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட இருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் நம்பின லவர்கிட்ட கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நம்பி அவங்க உங்களை ஏமாற்றிருக்கலாம். ஸோ அந்த விரக்தியில் இப்போ ஜாஸ்தி வந்து உங்கள் மனம் வந்து காயப்பட்டிருக்குங்க. வெறுமையான ஒரு சுச்சுவேஷன் தாங்க. என்ன பண்ணுறது, யாரோட முகம் எப்படி இருக்கும்னு நம்ம பட்டதுக்கு அப்புறம் தானேங்க தெரியுது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து கொண்டு இருக்கிறதுங்க. இவ்வளோ கஷ்டங்களுக்கு இடையிலும் கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் சில நல்ல விஷயங்களும் நமக்கு அருகாமையில் கடவுள் வந்து ஒரு பிளெஸிங்ஸாக கொடுப்பாருங்க. ஏன்னா அந்த விஷயத்தை விட வெளியில் வரணுங்கிறதுக்காக நிறைய விதமான செலிப்ரேஷன் இருக்குங்க. இதான் டேரோ எனர்ஜிலையும் பார்த்தோம். செலிப்ரேஷன் இருக்குது, ஃபன் இருக்குது, என்ஜாய்மெண்ட் இருக்குது, ஜாலியான மொமெண்ட் நிறையவே இருக்குது உங்கள் வாழ்க்கையில். கஷ்டம்தான் போயிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க, ஜாலியான மொமெண்ட் வருது. கம்மிங் டிசம்பரில் நீங்கள் நினைக்கிற விஷயம் நினச்சபடி அழகாக கண்டிப்பாக ஸ்மூத்தாக உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அது நபராக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் உங்கள் கைக்கு வந்து சேருதுங்க. அடுத்தது நம்பர் கார்ட் கைடன்ஸ் என்னென்னா 55ங்க. 5555 பார்க்குறவங்களா இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நன்றி உணர்வோடு இருங்க. நிறையா விஷயங்கள் உங்களுக்கு அபண்டன்ஸாக கொடுத்துருக்க விஷயங்களுக்கு நன்றி உணர்வோடு இருங்க. அக்செப்ட் பண்ணுங்கள். சில விஷயங்களை பாசிட்டிவிட்டி எப்பயும் கொண்டு வாங்க. எப்பயுமே வந்து ஒரு சுச்சுவேஷன் உங்களால் சால்வ் பண்ண முடியல, அதிலே இருக்காமல் அந்த விஷயம்தான் உங்களை வந்து தாக்கி உங்களை கீழ் நோக்கி இழுத்து கொண்டு வருதுங்க. கிராட்டிடியூடு கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கிராட்டிடியூடை, ஒரு நன்றி உணர்ச்சியை கொண்டு வாங்க. அதுதான் உங்களோட சோல் டிசையர்ஸுக்கு அலைன் பண்ணி கொண்டு போகுங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா தேங்க் பண்ணுங்கள். என்னென்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்துச்சுங்கிறத டெய்லி தேங்க் பண்ணுங்கள். அதுதான் உங்களை ரிசீவிங் மோடு கொண்டு வரும். 3, 4, 5 பர்சனல் பவருங்க. உங்களுக்கு பர்சனல் பவர் என்ன அப்படிங்கிறது, ஸ்ட்ரென்த் என்னங்கிறது வந்து நிறைய விஷயங்கள்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. அந்த விஷயத்தின் மூலமாக நீங்கள் வந்து என்னென்ன விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் மாற்ற முடியுமோ அதை க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் மாற்றலாங்க. அந்த பவரை ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்க. உங்கள் ஃப்யூச்சர் உங்கள் கையில் இருக்குங்க. நீங்கள் அதை அழகாக மோல்டு பண்ணலாம், ஷேப் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் தான் அங்கே பொறுப்பு. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. கடவுள் என்ன சந்திரசேகர் வரமாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா குட் லக் கொடுத்துட்டாங்க, அதிர்ஷ்டம் கொடுக்குறாங்க. அது இஷ்டம் தாங்க, குட் லக். அது இஷ்டப்பட்டதாக வரும். அந்த இஷ்டப்பட்ட உங்ககிட்ட வந்திருக்கு. இந்த வரத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம இந்த ஆரஞ்சு சாக்லேட்டு வந்து செலக்ட் பண்ணவங்களுக்கு உண்டான ரீடிங் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து டேரோ கார்டு ரீடிங்காக பார்க்கலாங்க. ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து வாய்ஸ் வந்து செகண்டரியாக தான் நான் கொடுப்பேன். ஏற்கனவே போட்ட வாய்ஸ் போயிடுச்சுங்க. ½ அன் ஹவர் திரும்ப நான் வந்து உங்களுக்காக திரும்ப நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நான் போடுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே நான் வந்து கார்டு எடுக்கும்போதே நான் பேசிகிட்டே எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா சத்தம் வருதுங்க. நிறைய வந்து ஒரு நாய்ஸ் வருது. கேட்குற உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கடவுளோட கைடன்ஸ் இல்லையா, எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் க்ளீனாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக 2வது டைமும் நான் இதே உங்களுக்காக நான் போடுறேங்க. என்னோடய பிஸி ஷெட்யூல்லையும் சரி, இன்றைக்கி பர்த்டே வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்ட்டு. இன்றைக்கி அடுத்தது வந்து டேரோ ரீடிங் வந்து எடுத்துகிட்ருக்கோங்க. யாருன்னா லாஸ்ட்டாக 3rd பைல் சூஸ் பண்ணேன். ஆரஞ்சு சாக்லேட்டு சூஸ் பண்ணவங்களுக்கு என்னென்ன ரீடிங் அப்படிங்கிறத பார்ப்போம். டேரோ கார்டு வந்துருச்சு. அடுத்தது டீலீஃப் கார்டு வந்துருச்சு. அடுத்தது வந்து எந்த மாதம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோங்க. ஆப்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்டில் ஒரு எனர்ஜி வருது. செகண்ட் கார்டில் நேற்று பார்த்த ஒரு எனர்ஜி தாங்க வருது. ஏன்னா நேற்று பார்த்தவங்க எல்லாருமே வந்து இந்த வந்து எல்லோ சாக்லேட் செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ரீடிங் அப்படியே பர்ஃபெக்டாக வந்துச்சு. 3வது கார்டு வந்து இப்போ வந்து யாருக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறையா விஷயம் இருக்குங்க. டேரோ ரீடிங்கில் வந்து நல்ல கைடன்ஸ் நிறையா வரும். நீங்கள் போய் தவறான இடத்துல போய் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம் வரும். யார் யாரும் உங்களுக்கு பின்னாடி என்ன வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு எப்படிங்க தெரியும்? நம்ம வந்து இந்த 180 டிகிரியில் தான் பார்க்குறோம். நமக்கு பின்னாடி என்ன நடக்குது, நமக்கு வாழ்க்கையில் 360 டிகிரியில் நமக்கு முன்னாடி ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, எந்த விஷயமும் தெரியாதுங்க. கடவுளை மட்டும் பிடிச்சிக்கோங்க. எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ எப்படிப்பட்ட சுச்சுவேஷனாக நீங்கள் இப்போ வந்து கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தாலும் கடவுள் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க அழகாக நடத்துகிற எந்த விஷயமா இருந்தாலுங்க உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இது நடக்குதா, இது கஷ்டமாக இருக்கா, அதையும் நீங்கள் வந்து கடவுள் தான் கொடுக்குறாங்க. அந்த விஷயத்துலேருந்து சில பாடங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ எந்த பாடமாக இருந்தாலும் கடவுள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கல்ல, இனிமேல் ஃப்ரீயாக உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க. இப்போ காளிமாவோட ஆரக்கல் மெசேஜ் நம்ம எடுக்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து வீடியோ வாய்ஸ் ஓவரில் செட் ஆகி எனக்கு அப்லோட் ஆகணும். கடவுளே, நான் அதை தான் ஃபஸ்ட்டு வேண்டிக்கணும். ஏன்னா இது செகண்ட் டைம். அப்புறம் 3வது டைம் திரும்ப என்னால் அரை மணி நேரம் உட்காந்து பேசுகிறது இன்றைக்கி வந்து என்னால் முடியாதுங்க. ரொம்ப வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கீங்க
இருக்கீங்க. ஒரு ஆங்ஸைட்டி, ஒரி, ரொம்ப கவலை, டிப்ரெஷன் யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கங்க. பயங்கரமான தாக்குதல். நம்பினவங்க மோசம் பண்ணிட்டாங்க. நிறையா நைட்டில் வந்து கனவு கனவா வருது, கெட்ட கெட்ட கனவா வருது, தூங்க முடியல. ஒரு நம்பிக்கையற்ற தன்மையாக இருக்குங்க. நிறைய ட்ராமாஸு, ட்ரிகர்ஸு, மனசில் வந்து ஒரு இன்னர் சைல்டு நிறைய ஊன்ஸாக இருக்கும். காயப்பட்டிருக்கு, வருத்தப்பட்டிருக்கு, வேதனைப்பட்டிருக்கு. உங்கள் அருகாமையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம அந்த சோகத்தில் நீங்களே தொலைஞ்சு போயிட்டீங்க அப்படிங்கிறதா சொல்லலாங்க. நீங்கள் வந்து எதிர்த்து போராட வேண்டிய அந்த எதிரியை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்ணை கட்டிக்கிட்டு சண்டை போடுறீங்க. எதிரி யாருன்னு தெரியல, இதில் கண்ணை வேற கட்டிக்கிட்டீங்க. இந்த பக்கம் ஒரு வால், அந்த பக்கம் ஒரு வால்னு சொல்லி எந்த டெசிஷன் வந்து நீங்கள் எடுக்கணுமோ அதை எடுக்கவும் இல்லை. கரெக்ட் டெசிஷன் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. இன்டெசிசிவாக இருக்கீங்க. யாரை எந்த இடத்துல வைக்கணும் அதுவும் தெரியல. அவாய்ட் பண்ணுறீங்க. நிறைய சுச்சுவேஷனை வந்து அவாய்ட் பண்ணுறீங்க. ஏன்னா அதை பார்த்து பயந்து வந்து என்னால் இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கீங்கங்க. நீங்கள் எல்லாம் சந்தித்து பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு விடுங்க, எனக்கு நிம்மதியாக அமைதி தான் வேணும், எனக்கு நான் நல்லா தூங்கணும், நல்லா அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டீங்க. ரிலாக்ஸாக இருக்கணும். மெடிடேஷன் பண்ணுறீங்க. நிறைய பேர் நிறைய ஊருக்கு போகிறீங்க, ரெஜுவினேட் ஆகிறீங்க, உங்கள் மைண்டை வந்து புதுப்பிக்கிறீங்க. தனிமை தான் நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்குதுங்க. தனியாக கடவுள் எதுக்கு விடுறாங்க, நம்மளுக்கு ஒரு குடும்பமாக இருந்து திரும்ப அதுலேருந்து பிரித்து கொண்டு வராங்க அப்படின்னா தனிமையில் நிறைய விஷயம் வந்து கடவுள் நிறைய உணர்த்துவாங்க. நீங்கள் தனியாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கே வந்து புரிய வரும். கடவுள் நம்ம கூட இருக்காங்க, தனியாக வந்தும் கடவுள் கிட்ட போகிறோம், தனியாக கடவுள் நம்மளை கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது ஏதோ ஒரு விஷயம் குறித்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நீனே எனக்கு ஜஸ்டிஸ் கொடுன்னு கடவுள்கிட்ட விட்டுட்டீங்க. கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைக்குதுங்க. நல்ல விதமான ஜட்ஜ்மெண்ட், ட்ரூத், உண்மையான கிளாரிட்டி, சமமான ஜட்ஜ்மெண்ட் தாங்க, பேலன்ஸ்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் தான். அது வந்து சட்டத்தின் மூலமாகவும் கிடைக்கலாம். கண்டிப்பாக வந்து அவங்களே திருந்தி வருவாங்க. உங்களுக்கு தவறு இழைத்தவர்கள் நீண்ட நாள்லாம் வந்து சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு உண்டுங்க. அடுத்தது ஏன் அப்படின்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ், இது வந்து மேஜராக இருக்கான கார்ட்ஸுங்க. எஸ் கார்டு தான். சூப்பராக ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். லவ் லைஃபாக இருந்தால் லவ் லைஃப் கண்டிப்பாக வருது. பேஷன், க்ரியேட்டிவிட்டி, நியூ ஃபீலிங்கு, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிற பர்சனாக கூட இருக்கலாம். இன்ட்யூஷன் நிறைய உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்குது. மேரேஜ், ப்ரொபோசல், அழகான சூப்பரான டிவைன் இன்டர்வென்ஷன், லைஃபே சூப்பராக ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பழசில் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு டவர் கார்டு மாதிரிங்க. வாழ்க்கையே வெடிச்சு போன மாதிரி, சிதறி போன மாதிரி இருந்திருக்கும். சடனாக இப்போ ஒரு சேஞ்ச் வருது. நிறைய சண்டை சச்சரவுகள்லேருந்து வெளியில் வந்திருப்பீங்க. டிசாஸ்டராக அதில் மூலமாக நிறைய அவேக்கனிங் ஆகிருப்பீங்க. இன்னர் ஜேர்னி போயிருப்பீங்க. கடவுள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உணர்த்தியிருப்பாருங்க. அந்த டவர் கார்டு வந்தாலே நியூ பிகினிங் தான். சூப்பர் தாங்க. இந்த தொடர்ச்சியான வந்து நிறைய வந்து அசம்பாவிதம், ஒரு கெட்ட சம்பவங்கள், கெட்ட நிகழ்வுகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்துட்டுருக்கலாம். இதெல்லாம் வந்து ஏன் எனக்கு நடக்குது அப்படின்னு கூட உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியல. கடவுள்கிட்ட கேட்டு எங்கே கேட்குறதுன்னு கைடன்ஸும் தெரியல. அப்படியே அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்குது. உங்களால் தாங்க முடியல. எங்கேயாவது விட்டு ஓடிடலாமா, எங்கேயாவது இந்த பிரச்சனையை தாண்டி வெளியில் போக முடியுமா, நமக்கு ஏதாவது பாதை கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் காலம் வெளியில் போயிட்டு வரலாமா, யாராவது ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு போகலாமா, இல்லை வெக்கேஷன் மாதிரி எங்கேயாவது போகலாமா, இல்லை பக்கத்து ரூமுக்காச்சும் போகலாமா, ஒரே இடத்துல இருந்தால் திரும்ப திரும்ப அதே நினைவுகள், அதே கனவுகள், அதே வந்து மாதிரி சுச்சுவேஷனை நினச்சி கவலையில் இருக்கீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இல்லை கடவுள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் மேலேருந்து டிவைன் அந்த வழியிலேருந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டாக வரப்போகுது. அது வந்து வரப்போகுது இல்லைங்க, ஆல்ரெடி வந்துருச்சு. பெல்லு அடிக்கிற அந்த பொசிஷனுக்கு போயிடுச்சுங்க. அந்த ஒலியும் உங்களுக்கு விரைவில் கேட்க போகுதுங்க. பெல்லு கொடுத்துட்டாங்க, அந்த ஒலியை நீங்கள் சீக்கிரம் கேட்க போகிறீங்க அனௌன்ஸ்மெண்ட்டாக. அதுக்கப்புறம் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து மெட்டீரியல் திங்ஸாக கூட இருக்கலாம். நில, புலம், வண்டி, வாகனம், இது மாதிரி எந்த ஒரு காசு, பணம், நகை, நட்டு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்து அபண்டன்ஸாக பிளண்டியாக உங்களுக்கு வரலாங்க. அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக திடீர்னு கூட வரலாம். ஏதோ ஒரு விஷயம், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் வருது. நீங்கள் போயிட்டுருக்க பாதை வந்து சரியா தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான பாதை தான். டிவைன் டைம் தாங்க. சூரியனோட பிரகாசமான ஒளியோட அழகான சரியான பாதையில் உங்களுடைய ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பை நோக்கி நீங்கள் போகிறீங்க. எந்த மாதம் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த அக்டோபர் மாதத்தில் செம்மையாக சூப்பராக நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்குதுங்க. 5 அப்படிங்கிறது 55 பார்க்குற மாதிரி இருக்கலாம். நிறைய உங்கள் வாழ்க்கை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகுது. அதான் நம்ம டெத் கார்ட்லேயும் பார்த்தோம். சேஞ்சஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வளர்ச்சி, அபண்டன்ஸ் இதெல்லாம் நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க. உங்களுடைய சோல் வந்து இதன் வழியாக தான் போக சொல்லி கூப்பிடுது. உங்களுடைய சேஞ்சஸ் வந்து அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டாஸ்க் என்ன வருதோ அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். அது சின்னதாக டாஸ்க் இருக்கலாம் அல்லது பெருசாக இருக்கலாம்.
அதுதான் உங்களுக்கு ஃபார்ச்சூன் அபண்டன்ஸுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். உங்களுடைய சோலோட காலிங்கோட நீங்கள் அலைன் ஆகி போகும்போது உங்களுடைய ரியல் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது நீங்களே வந்து உங்களுக்கே புரிய வருங்க. நம்மளுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படிங்கிறது. இந்த 2020 சூப்பர் நம்பருங்க. ஸ்ட்ரென்த்துங்க, விடாமுயற்சியோட, கரேஜாக, இன்னர் பவரோட, டிட்டர்மினேஷனாக நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யுங்க. உங்களுடைய அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்து தான் வந்து இந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து பீட் பண்ணக்கூடிய ஒரு பவரை கொடுக்கக்கூடியதுங்க. உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுடைய பர்சனல் க்ரோத்துக்கு கொண்டு போகக்கூடியது. ஸோ ஃபோக்கஸ்டாக இருங்க, எப்பயுமே ஓப்பன் மைண்டடாக இருங்க. இதுதான் ஈச் ஸ்டெப்பு தான் உங்கள் ஜேர்னிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பயணத்தை கொடுக்குங்க. காளிமா என்ன மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் கண்டிப்பாக வரப்போகுதுங்க. அதுதான் வந்து உங்கள் கடவுளுக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு கனெக்ஷன். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தாங்க ஒவ்வொரு ஜென்மமாக வந்துட்டுருக்கோம். எப்பயும் நல்லதே நினைங்க, உங்களுக்கு எப்பயுமே நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.